தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இது ஜாதகமா இல்லை வாஸ்துவம், எதனால நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்றது வந்து முடங்கி இருக்கு? வாஸ்துவும் ஜோதிடமும் பின்னி பிணையப்பட்டது. ஒரு டம்ளர் தண்ணியில லெமன் போட்டு வைங்க, இந்த இடத்துல இந்த சிலை வைங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் வச்சா வாஸ்து குறைபாடு சரியாயிடுமா மேம்? இது வந்து இப்போ வந்த டெண்ட் இதெல்லாம், புரியுதுங்களா? ஆதி காலத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக 11 ரூபா போடணும். 11 ரூபா என்பது தான் 3000 ஆண்டு காலமாக பழமையான கோவிலிருந்து எல்லாருமே 11 ரூபா தான் குலதெய்வ குத்தக்காணிக்கை அப்படிங்கிறாங்க. அந்த 11 ரூபா கண்டிப்பாக போட்டு வாரம் ஒருக்கா எடுத்து வைக்கும்போது அந்த ஆஃபீஸ் மிகப்பெரிய லெவலில் குரோத் ஆகுது. தொழில் வந்து சடனாக பிரேக் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக பொறாமை, இந்த மாதிரி கண் பார்வை இருக்கலாம், கண் திருஷ்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். இப்போ இதெல்லாம் விலகி நம்மளுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு இதுக்கு மேலே ஒரு வட்டமாக ஒரு சூடம் வச்சு எரிச்சிடணும். ஆஃபீஸ்க்கு முன்னாடி வெளியே வச்சு எரிச்சிடணும். இப்படி எரிக்கும் போது உங்களுக்கு வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு அந்த ஆஃபீஸ் வரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல வாஸ்துனா என்ன அப்படின்றத நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஸ்ரீ குரு ஆனந்த வாஸ்து நிபுணர் பத்மா மகாலிங்கம் மேம் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வாஸ்துனா என்ன, வாஸ்து இப்படி தான் இருக்கணும், இதில் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஓகே. பிஸ்னஸ் செய்கிறேன், நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு அதுக்கான ஒரு நல்ல அமைப்பே இல்லையே, இது வந்து ஜாதகமாக வாஸ்துவா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலே இது ஜாதகமாக இல்லை வாஸ்துவா மேம்? எதனால நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்றது வந்து முடங்கி இருக்குது? ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. எப்படின்னா, வாஸ்துவும் ஜோதிடமும் பின்னி பிணையப்பட்டது, ரெண்டும் கலந்தது தான் வந்து நம்ம தொழிலுக்கு கரெக்டாக இது வந்து ஃபிட் ஆகும். எப்படின்னா, அதில் நியூமராலஜியும் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ பேர் நல்லா இருந்தாலும் கரெக்டாக பேர் நல்லா இல்லைனாலும் தொழில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம வச்சுருக்கிற மொபைல் எண்ணும் நல்ல எண்ணாக வச்சுருக்கணும். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் போன பதிவிலே கொடுத்துருந்தேன், அதுக்கு நல்ல மக்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் நம்மளுடைய யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொழிலுக்குன்னு 3ஆம் இடத்து நம்பர் தான், மொத்தம் 10 நம்பர் வந்தால் அதில் 3ஆம் இடத்து நம்பர் வரும்போது 2 பிரிக்கிறோம். அதில் 2வது நம்பர் வரும்போது தொழில் நம்பர், அதுவும் இணைக்கிறோம் கூடவே. அப்போ வாஸ்துவுக்கு வந்து வடக்கு சைடு, அதாவது வடக்கு பாகத்தை தான் தொழிலுக்கு எடுக்கிறோம். வடக்கு பாகம் எப்போவுமே வந்து வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் ஓப்பன் நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆபீஸு அல்லது வீடு கண்டிப்பாக தொழிலுக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் இப்போ ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா, 10ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தான் தொழிலுக்கு. 10ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த லக்னத்திலிருந்து 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். அவர் அந்த அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த பகவான், அதாவது சாரம்னா அவருடைய அதிபதி, அந்த பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கணும். அவருக்கு தகுந்த மாதிரி அதாவது உணவு, மரம், பறவை இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் உணவை தானம் பண்ணுறோம். 10ஆம் அதிபதி, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேனே, 10ஆம் அதிபதி சந்திரன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குதுன்னு வைங்களேன். அந்த சந்திரன்னா என்ன, பால், புரியுதுங்களா? லிக்விட் ஐட்டம் பூரா, பால், தண்ணி, எண்ணெய், மில்க் சம்மந்தப்பட்ட ஸ்வீட்ஸுகள், இந்த மாதிரி ஐட்டங்களை அந்த கிளைண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் கோவிலில் போய் தானம் பண்ணுங்க. தானம் பண்ணும்போது உங்களுடைய தொழில் பயங்கர குரோத் ஆகி உங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது மாதிரி நிறைய சக்ஸஸ் தொழிலுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், அதில் 10ஆம் அதிபதி பார்க்கணும், அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கான்னு கண்டிப்பாக பார்த்து அதுக்கு தகுந்த ரெமெடி தருவோம். ஓகே மேம். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்த தானம் கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன், சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்வீட்ஸ் வச்சுருப்பாங்க எப்பவுமே ஃப்ரெண்டில். நம்ம பில் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்வீட் எடுத்துக்கலாம். இதுக்கும் நீங்கள் சொல்கிற காரணம் தானே மேம்? இருக்கலாம். எப்படின்னா, அவங்களுக்கு சுக்கிரன் வலுவாக இருந்தால் தான் அந்த ஸ்வீட்டை வந்து இப்படி கொடுப்பாங்க, புரியுதுங்களா? சுக்கிரன் தான் ஸ்வீட்டுக்கு அதிபதி. அவங்களுக்கு அந்த கடையில் யாராவது அஸ்ட்ராலஜிகிட்ட பார்த்துருந்தாங்கன்னா அந்த அஸ்ட்ராலஜி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வர்றவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க அப்படின்னா. ஸ்வீட்டு சின்ன காசில் செலவாகிற ஸ்வீட் என்ன, சாக்லேட். அதனால் அந்த சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. இருக்கலாம். கண்டிப்பாக மேபி. இப்போ வாஸ்துவில் வந்து இப்போ நீங்கள் ஜோதிடத்தில் வந்து 10ஆம் அதிபதி வந்து ரொம்ப முக்கியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வாஸ்து அப்படின்னும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்களே மேம், இந்த கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய டேபிள் இருக்கிறதே தப்பு, இருக்கக்கூடாது, இந்த
இதுக்கு நீங்க இந்த ரூமுக்கு இவ்வளவுதான் டேபிள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கூட வாஸ்துல இருக்கா? கண்டிப்பா இருக்குது. நாங்க நிறைய ஆபீஸுக்கு டேபிள் மாத்தி கொடுத்துருக்குறோம். ஓ, இப்போ இன்ச்சஸ் கணக்கு இருக்குது. அதுல வந்து அகலம் நீளம் கிராஸ் அளந்தா சூட்சமம். புரியுதுங்களா? இப்போ சதுரத்தை அளக்குறான், அகலத்தை அளக்குறான், நீளத்தை அளக்குறான், இங்கிருந்து கிராஸாக அளக்கும்போது சூட்சமம். நான் அருமையான கேள்வி, நானே சொல்ல நினச்சி நீங்களே கேட்டீங்க. இந்த சூட்சமம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரெட்டைப்படையில் வந்து அந்த டேபிளையும் சேரையும் நம்ம போட்டு உட்காரும்போது கண்டிப்பாக அந்த ட்ராயரில் பணம் வாங்கி வைக்கிற ட்ராயரில் பணம் வந்துட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருக்கும். நிறைய கிளைண்ட்டுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் இது. ஓகே மேம். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம வந்து டேபிளை ரொம்ப பெருசாக போட்டிருக்கோம், இந்த இடத்துல வந்து இதனால வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னா வெறும் டேபிளை மாற்றினா போதுமா மேம்? டேபிளை மாற்றுறதில்ல, டேபிளவே சுத்தமாக மாற்ற மாட்டோம். அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிலவுகளுக்கெல்லாம் ஒரு தேக்கு சக்கை மாதிரி வச்சுருப்பாங்க, 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு. அதை வாங்கி அந்த எங்களுக்கு இன்ச்சு கணக்கு இருக்குது, ஒரு பர்டிகுலர் இன்ச்சு கணக்கு இருக்குது. அந்த இன்ச்சு அளந்து பார்த்தா கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வைப்போம், எக்ஸ்ட்ரா இருந்தால் 1 இன்ச்சுக்கு அறுத்து விடுவோம். அப்படி டேபிளை மாற்றுறது கிடையாது. மாற்றும் போது அவங்களுக்கு அதிக செலவு வந்துடும். இந்த மாதிரி மராமத்து வேலை செய்யும்போது கம்மியான செலவு தான் வரும். ஓகே மேம். மேம், பொதுவாகவே வாஸ்து இப்போ தொழில் செய்கிற இடத்துல வாஸ்து பிரச்சனை அப்படின்றது போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் லெமன் போட்டு வைங்க, இந்த இடத்துல இந்த சிலை வைங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் வச்சா வாஸ்து குறைபாடு சரியாயிடுமா மேம்? இது வந்து இப்போ வந்த டெண்ட் இதெல்லாம், புரியுதுங்களா? ஆதி காலத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆபீஸை திறந்தது கண்டிப்பாக விளக்குப்படுத்தி சாமி கும்பிடணும். அப்போ அந்த கணபதி ஃபஸ்ட்டு நம்ம முதல் கடவுள் யாரை வேண்டுற கணபதி. அப்போ யாரெல்லாம், நான் ஏற்கனவே இது ஒரு தடவை பதிவில் கூட சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் ஆபீஸ் காலையில் போய் திறக்கிறீங்களோ திறந்து தீபம் ஏற்றி கணபதிக்கு, அதாவது விநாயகருக்கு ஒரு உண்டியல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். விநாயகருக்கு 1 ரூபா கூட போடலாம். நம்ம விஷயம், நம்மளுடைய விருப்பம் தான், எவ்வளோ போடணும், 1 ரூபாயும் கூட போடலாம். ஆனால் திறந்து ஆபீஸ் திறந்தது சாமி கும்பிட்டது விநாயகருக்கு ஒரு உண்டியல், எவ்வளோ 1 ரூபா கூட போடலாம். அப்புறம் அடுத்த விருப்பம் இருந்தால் வாரம் ஒரு முறை குலதெய்வத்துக்கு கூட ஒரு 11 ரூபா, குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக 11 ரூபா போடணும். 11 ரூபா என்பது தான் 3000 ஆண்டு காலமாக பழமையான கோவிலிருந்து எல்லாருமே 11 ரூபா தான் குலதெய்வ குத்தக்காணிக்கை அப்படிங்கிறாங்க. அந்த 11 ரூபா கண்டிப்பாக போட்டு வாரம் ஒருக்கா எடுத்து வைக்கும்போது அந்த ஆபீஸ் மிகப்பெரிய லெவலில் குரோத் ஆகும். கண்டிப்பாக மேம். மேம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கல்லாப்பெட்டி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த திசையில் வைங்க, அப்போனா உங்களோட தொழில் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று, கல்லாப்பெட்டி வைக்கும் பொழுது அதோட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைங்க, இதுவும் வந்து மணி ஃப்ளோ அதிகரிக்கும், கண்டிப்பாக மணி மேனிஃபெஸ்டேஷன் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி எங்கள் நேயர்களுக்காக சில டிப்ஸ் சொல்லுங்களேன். கண்டிப்பாக, நல்லாவே அருமையான கேள்வி. இப்போ கல்லாப்பெட்டியில் என்னென்ன வைக்கலான்னா, இந்த ஜாதிக்காய், பச்சைக்கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் உள்ளே போட்டு வசம்பு வந்து ஒரு 10 இவ்வளோ நீளத்துக்கு ஒரு 10 வாங்கி ஒரு மஞ்சக்கயிறில் கட்டி கல்லாப்பெட்டியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக மணி ஃப்ளோ வரும். அப்போ வெள்ளிக்கிழமை 2 வெத்தலை ஒரு பாக்கு அந்த கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை எடுத்து அதை வந்து ஒரு கவரில் போட்டு வச்சு ஓடுற நீரில் தான் விடணும். அதான் நிர்மாலியம்ங்கிறது, அதை கண்ட மேனிக்கு போடக்கூடாது, அது ஓடுற தண்ணியில் தான் விடணும். வெள்ளிக்கிழமை 2 வெத்தலையும் ஒரு பாக்கும் வச்சு எடுத்து அதை வச்சுட்டு வாரம் வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக வெத்தலை வெற்றியை தரும். அப்போ இந்த பொருளெல்லாம் உள்ளே வைக்கும்போது மணி ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக மேம். மேம், அதே மாதிரி இப்போ தொழில் செய்கிறோம், இப்போ நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போது சிலருக்கு திடீர்னு ஒரு அடி விழும், நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, ஏன் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. இதை ஒரு சில பேர் பிளாக் மேஜிக்னு எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து கன்திஷ்டின்னு எடுத்துப்பாங்க, எப்படி வேணால் எடுத்துக்கலாம், வாட் எவர். இந்த மாதிரி ஒரு சடனாக ஒரு சரிவு ஏன் வரணும், இது ஏன் வருது, இதுக்கு வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா? அதாவது வந்து இப்போ நம்ம தொழில் வந்து சடனாக பிரேக் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக பொறாமை, கண்திஷ்டி, சரிங்களா? அப்போ யாராவது ஒருத்தர் இந்த வாரத்தில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு போயிருப்பாங்க, அவங்களுடைய கண் பார்வை இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண் பார்வை இருக்கலாம், கண்திஷ்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். இப்போ இதெல்லாம் விலகி நம்மளுக்கு போகிறக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு வட்ட பேப்பர் எடுத்து, இப்போ என்னுடைய வியாபாரம் சரிவு நிலையில் இருக்குது, நல்லா குரோத் ஆகணும் அப்படின்னு இதை எடுத்து எழுதிட்டு நம்ம சாமிகிட்ட இப்படி மடித்து வச்சிடணும். இதே மாதிரி நமக்கு யாராவது பொறாமை இருக்குது, நமக்கு ஒரு எதிரி இருக்குன்னா இதே பேப்பரில் எழுதி இதுக்கு மேலே ஒரு வட்டமாக ஒரு சூடம் வச்சு எரிச்சிடணும். புரியுதுங்களா? எனக்கு வந்து குரோத் ஆகலை, எனக்கு எதிரி இருக்கிற மாதிரி தெரியுது, இப்போ நமக்கே ஒரு இது தெரியும், சிம்பிள் தெரியும், அதாவது சிம்டம் தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், இதில் எழுதி இந்த மாதிரி ஒரு வட்ட பேப்பரில் எழுதி அந்த இது மேலே ஒரு கற்பூரம் வச்சு எரித்து வெளியே, அதாவது ஆஃபீஸ்க்கு முன்னாடி வெளியே வச்சு எரிச்சிடணும். இப்படி எரிக்கும் போது உங்களுக்கு வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு அந்த ஆஃபீஸ் வரும்.
கண்டிப்பா மேம், இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயமா இல்லை சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி நிறைய என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்துருக்குறேன். அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு ஜனவசியமே வரல, வர்ற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. நான் இதுதான் சொன்னேன், அதனால் இது எழுதிட்டு வந்தேன் நான். சரி, நிறைய பேர் எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. எனக்கு பதவியும் வந்துடுச்சு, என்னை பற்றி புகழாவும் பேசுகிறாங்க அப்படின்னு. அதான் பணமும் வந்துச்சு, பதவி இல்லை பணமும் வந்துடுச்சு, என்னை பற்றி புகழாவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இந்த மக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். கண்டிப்பா மேம். அதாவது வந்து ஆபீஸில் வந்து சஸ்திரபந்தமும் வைக்கலாம். சஸ்திரபந்தம் வச்சிங்கனாலும் அந்த ஆபீஸில் வச்சு வழிபடும் போது கண்டிப்பாக வியாபாரம் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கூட பிரிண்ட் எடுத்து கூட ஆபீஸில் வச்சுக்கலாம். வச்சு அதை வணங்க கண்டிப்பாக வந்து வியாபாரம் நல்லா செழிப்பாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும். இன்னைக்கு வந்து தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்த நிலைக்கு போலன்னு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் ஆமா. இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. இது வாஸ்து பிரச்சனைன்றதை தாண்டி இதெல்லாம் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்க நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.